ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு திட்டம் அதை பற்றி ஒரு முழு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை எதிர்காலத்தை பாதுகாப்பு, அவர்களின் கல்வியை ஊக்குவிப்பது, பெண் குழந்தை தொடர்பான சமூக பாதுகாப்பு மேம்படுத்துவது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்குதுங்க. நிதி உதவி, குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருந்தா 50,000மும், குடும்பத்தில் 2 பெண் குழந்தை இருந்தா தலா 25,000 வரவு வைப்பாங்க. அது எப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஃபுல் பேமெண்ட் மொத்தமாவே அந்த குழந்தை பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா 2 குழந்தை இருந்துச்சுன்னா அதை அந்த 50,000 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி 2 குழந்தைங்க பேர்லயே டெபாசிட் பண்ணுவாங்க. சரிங்க, நம்ம இந்த மாதிரி சொல்றோம், யாரு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். இப்ப நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க. இந்த திட்டத்திற்கு குறிப்பிட்ட தகுதி உள்ள பொதுவா இதுல குறிப்பிட்ட தகுதி இருக்கு. பொதுவாக என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன். யாரு விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, பெண் குழந்தை உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் வருமானம் அரசு நிர்ணயித்த வரம்புக்குள்ள இருக்க வேண்டும். அதாவது உங்களோட இன்கம் கவர்மெண்ட் ஒரு இது கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்கம்குள்ள நீங்க இன்கம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். குடும்பத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து நிபந்தனைகள் பொறுத்து, அதாவது குழந்தைங்க எண்ணிக்கைன்னா இப்ப ஒரு பெண் குழந்தை 2 பெண் குழந்தை, ஒரே குடும்பத்துல 2 பெண் குழந்தையும் இருக்கும். அதே சேம் டைம் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கும். நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் பெற்றோர் குடும்பத்தினர் திருமண நிலை மற்றும் கருத்தடல் தொடர்பான சில நிபந்தனைகள் திட்டத்தின் விதிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பெண் குழந்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ண சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும், அதை கேக்குறாங்க. அப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் வேணும். குடும்ப விவரங்கள், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் குடும்பத்தோட ரேஷன் கார்டு, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் எல்லாமே கேட்பாங்க. முக்கிய குறிப்பு வருமான சான்றிதழ் கண்டிப்பா கேட்பாங்க. வருமான சான்றிதழ் கவர்மெண்ட் நிர்ணயித்த வருமானத்துக்குள்ள இருக்கணும். அதிகமா இருந்தா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் யார் பெனிஃபிட் அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். அதுவே பாத்தீங்கன்னா 3 பெண் குழந்தை இருந்தா கூட இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராவே 25,000 போட்டு கொடுக்குறாங்க. ஆனா 2 பெண் குழந்தை மட்டும் இருக்கணும். முக்கியமா பேரண்ட்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தா அவங்க எலிஜிபிள் கிடையவே கிடையாது. பெண் குழந்தை இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். அடுத்து பாத்தீங்கன்னா, என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பெற்றோரோட ஆதார் கார்டு, பெண் குழந்தை பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ், பெற்றோரோட பேங்க் புக்கு, குழந்தையின் ஆதார் எண்ணம், அப்புறம் அடையாள ஆவணம், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், தேவைப்பட்டால் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆண் வாரிசு, எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்படிலாம் இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். சரிங்க, இது எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சமூக நலத்துறை அலுவலகத்துல நீங்க இந்த ஸ்கீம் இது பண்ணலாம். அதாவது ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடலாம். சேவையில எல்லாம் இது போட முடியாது. இந்த 2 இடத்துலதான் நீங்க இது போடலாம். இந்த சர்டிபிகேட்லாம் இருந்தா கண்டிப்பா போடலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, குழந்தையோட வயசு கண்டிப்பா கேக்குறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் நம்ம அந்த சர்டிபிகேட் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளா ஆகுறோம்.
வயசு அதிகமா இருந்தா அந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ அதை வந்து நீங்க அங்க வந்து நீங்க கேட்டுக்கலாம். போன கவர்மெண்ட் வந்து 3 வயசு 4 வயசுக்குள்ள 3.5 வயசு அந்த மாதிரி சம்திங் கேட்டு அந்த மாதிரி தான் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேஷனுக்கு வந்து நம்மளோட சேனலை நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இப்படி தாங்க இருக்கும், அதனால தான் நான் வீடியோவே போடுறது கிடையாது. இவங்க இருந்தாலே நான் வீடியோ போடுறதே கிடையாது. எடுக்க விட மாட்டாங்க, எடிட் பண்ண விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. சாரிங்க.